இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்றைக்கும் வராத கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. என்னால் இதை நம்பவே முடியல. லவ் இஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான் போல். ஒன் சைடாக இருந்த என் லவ்வை ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஃபேஸை பார்த்து சொல்ல போகிறேன். ஹாய். ஹாய். நீங்கள் என்ன இங்கே? கொஞ்சம் பேசணும். ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். ஓகே, வெயிட் பண்ணுறேன். அதாங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். லவ்வில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறையா கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன ஜாப் போகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ தான் ஜாபே தேடுறீங்க. இனிமேல் தான் நீங்கள் உங்கள் லைஃபையே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைங்க, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேங்க. அது கரெக்டு தான். உங்களுக்கு வேணால் லவ்னு வரும்போது மணி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் பாருங்கள். நான் என் லைஃப்பை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். சே, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் அவளும் எதிர்பார்க்குறான். லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டு என் லவ் அவகிட்ட சொல்ல போகிறேன். ஹாய் மேம். சார், நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. போங்க சார். உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. சீ. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னடா பிரச்சனை? ஆமா, நீங்களாம் பண்ணிட்டு என்ன சொல்றீங்க? உள்ள போங்க சார். என்னாச்சு உங்களுக்குலாம்? சார் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார். பெரிய இஷ்யூ ஆகாது சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லை சார். சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். சார் ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். என்னையா எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? சார் எக்ஸ்பிளைன் சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். உலகத்திலே பெரிய கிரைம் எது தெரியுமா? நம்புறவங்களை ஏமாத்துறது. 20 பேரோட எஃப்டி அமௌண்ட்ல கை வச்சிருக்க நீ. சார் அந்த காசுல அவங்களுக்கு சும்மா வந்துச்சு? ஒவ்வொருத்தனுடைய கனவியா அது? ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க சார். ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க சார். உன் பொசிஷனுக்கு என் பொசிஷனுக்கு பார்த்துட்டு தான் அமைதியாக இருக்கேன். ப்ளீஸ் சார். உன்னை டெர்மினேட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆச்சு. கிளம்பு சார், ப்ளீஸ் சார். போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. உன் லைஃபே காலியாச்சு. வெளியே போயா. பேங்க்கில் பிரச்சனை, போலீஸுன்னு ஏதேதோ கனவு. நீ தான் என்ன காப்பாற்றணும் முருகா. சார், ஹாய் மேம். உங்களால நம்ம பிரான்ச்சுக்கே பெருமை. கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு முன்னாடியே தெரியும். ஈவினிங் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். சூப்பர் சார், நீங்க தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன். என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? ஆமாம் சார், ஆமாம் சார், நம்ம பையன் தான் சார். ஓகே மே சார். கம் இன் சார். ஓகே சார். குட் மார்னிங் சரி சார். சார். ஓகே சார், ஓகே சார். என்னையா பண்ணி வச்சிருக்க? சார் யோ, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? கைகுடியா. தேங்க்யூ இந்தியாலயே சார். நம்ம தேங்க்யூ பிரான்ச் சார். தாயா ஃபர்ஸ்ட். பேசாத ஆளே கிடையாது. ப்ரமோஷன் லிஸ்ட்ல நீ தான் நம்பர் ஓகே 1ல சார். இருக்கிற. ஓகே சார். உன் ஃபியூச்சரே இதுக்கப்புறம் மாற போதியா? ஆல் தி பெஸ்ட். சூப்பர். பா, கனவுல வந்த மாதிரி இல்லை, நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இன்றைக்கி என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஹாய் சார். ஹாய். உட்காருங்க உட்காருங்க. என்ன சார் உங்களை ஆளையே பிடிக்க முடியல? 2 வீக்ஸாக உங்களை தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹே, யாரா அவன்? ஹாய் சார். ஹாய். இவர் தான் என் ஃபியான்சி. இன்னும் 1 வீக்ல எங்க ஃபியான்சியா? ஸோ கண்டிப்பா இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணுங்க. வந்துட்டாளா? ஹாய் சார். ஹாய். வணக்கம். உட்காருங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான் தெரியுமே. 2 இயர்ஸாக உங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே சொல்வீங்கன்னு நினச்சேன். பட் நானே சொல்லிடுறேன்.
நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேச சொல்லட்டா? என்னது நிஜமாவா? இது ட்ரீம் இல்லை, லைவ் தான். நர்வஸ் ஆகாதீங்க, கூல். நாளைக்கு இதே டைமுக்கு எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்களும் வரணும் கண்டிப்பாக. கிளம்பட்டா? என்னடா இது, இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான் இருந்தா அவளே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறா. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? இது நம்ம டீ கடையில் டேய் ஈவினிங் ஒரு 4:30க்கு பேங்க்கு வந்துடுறியா? 4:30க்கா? எனக்கு வேலை இருக்கடா. டேய் கொஞ்சம் ப்ராப்ளம்டா, வாடா. சரிடா, ஓகே வரேன். டேய் மறக்காம வந்துடுறான். ஓகே வரேன், பாய். ஆயிடா மச்சான், ஏன்டா அவ்வளோ நேரம்? லேட் ஆயிடுச்சுடா. சரி வா. எங்கடா? வா சொல்கிறேன். மச்சான் டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை சொல்லு. டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னென்ன சொல்லி தொலைடா. டேய் மச்சான், நேற்று நைட்டு ட்ரீமில் நான் இறந்து போகிற மாதிரி கனவு கண்டேன்டா. என்னடா? டேய் லூஸு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காதடா. சரி கோவப்படாத சொல்லு. உனக்கே தெரியும்ல, காலேஜ் படிக்கும்போது என் தங்கச்சி இறந்தது. ஆனால் அவள் எப்படி இருந்தான்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி அவள் சாகிற மாதிரி கனவு வந்ததுடா. அதே மாதிரி நடந்ததுடா. இப்போ அதே மாதிரி ட்ரீம் எனக்கு வந்திருக்குடா. தங்கச்சிக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குடா. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையாடா? யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் என் பிரச்சனையே. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி வா, அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே மூவிக்கு போவோம். மூவி முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வரலாம். ஃப்ரீயா விடு, போலாமா? ஆ டிக்கெட் வாங்கிட்டு ஆ வந்தா. வாங்கிட்டு வந்துடுவா. ஹலோ, யாருங்க? ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ ஹலோ டேய் என்னடா பண்ணுற? இருடா. ஹலோ யாருங்க? என்னடா ஆச்சு? இல்லடா, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே கட் பண்ணிட்டு வாடா, யாருன்னே டைம் ஆச்சு, தெரியல. போலாம். சரி மச்சான், அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்குடா. டேய் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படத்தை பாடுறா கம்முன்னு. டேய் ஒன்றும் இஷ்யூ ஆகிடாதுடா. டேய் ஒன்றும் இல்லைடா, படம் பாடுறா. ஆட்டோகிராஃப்லாம் வேணாங்க, செல்ஃபியாகவே எடுத்துக்கலாம். ப்ரோ, நான் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஆஃபீஸர். நைஸ். கிரவுண்டில் பாம்பு வச்சுருக்கோம். பாமா சார், எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கு டேய் மச்சான், திரும்ப திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்குடா. இதுக்கு தான் வெளியே சொன்னேன், ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வாடான்னு. இவன் எஸ்கேப் ஃப்ளைட் மோடில் போடுறா. டேய் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடாதடா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பேசாமல் நீ ஃப்ளைட் மோடில் போடு. சொல்கிறீங்க. ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம் சார், பேசி தீர்த்துக்கலாம் சார். பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை. எனக்கு இன்னைக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதுடா. இன்னைக்கு ஒரு நைட் தாண்டிட்டா போதும். வண்டி நிறுத்து.
டேய் மச்சான் கிளம்புறேன். மாப்பிள்ள வாடா உள்ளே போகலாம். டேய் நாளைக்கு காலையில் நீ ஆஃபீஸ் போகணும்டா. டேய் பெட்ரோல் சுத்தமாக இல்லைடா, நான் போய் போட்டு வந்தேன். என்னடா சொன்ன, கூட இருக்கேன்னு சொன்னலடா, இப்போ வெளில போறேங்கிறடா நீ. டேய் ஏன்டா வீட்டை பார்த்து இப்படி பயப்படுற, போடா உள்ள. ப்ளீஸ்டா இருடா. டேய் உனக்கு 12 மணி தானே பிரச்சனை, 12 மணி தான்டா ஆச்சு. இருக்குன்னு சொன்னடா நீ. 5 நிமிஷம் உள்ள போ, வந்து பேசிக்கலாம். டேய் 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 போடா போடா, பேயை பார்த்த மாதிரி பயப்படுறான். உள்ள போகவே பயமா இருக்கு. முதல்ல ஃப்ளைட் மோட் ஆஃப் பண்ணி வைப்போம். ஹலோ, யாரு? உன்னை ட்ராப் பண்ணிட்டு போனான்ல உன் நண்பன், அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இதுக்காக தான் நான் அவனை கூப்பிட்டே இருந்தேன். ஆனா நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுதான் உன் விதி. உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதுதான் கனவு. அதை நீ மாத்தி அமைக்கிறதும் மாத்தி அமைக்காததும் உன் கையில தான் இருக்கு. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். ஹலோ